நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். குமரிக்கண்டம், லெமூரியா காண்டினென்ட், லெமூரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டத்தை பற்றிய ஒரு விளக்கம். இந்தியாவின் வடக்கு எல்லை எவரெஸ்ட் சிகரம் இமயமலை, தெற்கு எல்லை இப்பொழுது கன்னியாகுமரி என்று சொல்லக்கூடிய குமரி மாவட்டம்தான் தெற்கு எல்லையாக இருக்குது. இதே ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்னால் தெற்கு எல்லை எது வரைக்கும் இருந்ததுன்னா, இலங்கையை தாண்டி எல்லையற்ற நிலையாக இருந்தது. ஆஸ்திரேலியா வரைக்கும் நம்முடைய கண்டம், இந்திய பரதகண்டம் பறந்திருந்தது. அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு, எல்லாம் நிலப்பகுதி இருந்துச்சு. நிறைய நம்ம இழந்துட்டோம். எப்படி? கடல் சீற்றத்தினாலையும் சுனாமின்னு சொல்லக்கூடிய அந்த கடல் சீற்றத்தினால நிறையா இடத்த நம்ம இழந்து போயிட்டோம், அழிஞ்சு போச்சு. உதாரணத்துக்கு இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சது, இப்போ ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தனுஷ்கோடி ராமேஸ்வரம் பக்கம் இருந்துச்சு இல்லைங்களா, அது கடல் கொண்டு போச்சு இல்லையா, கடலால் அழிஞ்சது இல்லையா, கடலுக்குள்ளே இருந்தது போயிடுச்சு. அது மாதிரி தான் இந்த குமரி கண்டம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 3000, 4000, 5000, 4000 கிலோமீட்டர் தரைப்பரப்பு கடலுக்குள் போய்விட்டது. ஏன் அப்படி போச்சு? நல்லா இருக்கு கேள்வி இல்லைங்களா? பிறப்பு என்று இருந்தால் இறப்பு உண்டு இல்லையா? இரவுன்னா பகல் இருக்குது. அது மாதிரி அந்த பூமியில் பூமி தோன்றிய நாட்களில் இருந்து பல 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்னாகுது, பூமியின் அந்த தட்ப வெட்ப நிலைகளுக்கு ஏற்ப பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எரிமலை தீப்பிழம்புகள், பூமிக்குள்ளே நெருப்பு தானே இருக்குது, அது எல்லாமே என்னாகும், கூல்டவுன் ஆகுது, அது ஆறி போயிடுது. அப்போ என்னாகும், நிலப்பரப்பாக மாறும். அப்போ இந்த நிலப்பரப்பு இருக்கிற இடங்களில் நம்ம உயிரினங்கள் வாழ ஆரம்பிக்கும். ஒரு செல் தாவரத்திலிருந்து பல செல் தாங்கி ஜெய்ஜாண்டிக்காக இருக்கக்கூடிய டைனோசர் வரைக்குமே தரையிலே வாழ்ந்திருக்குது. அப்போ அந்த தரைப்பரப்பு அதிகமாக இருக்கும், நீர்ப்பரப்பு கம்மியாக இருக்கும். அப்படி தானேங்க? கிடையாதுங்க. 75% நீர்ப்பரப்பு தான் இந்த பூமி உருண்டையில். 75% நீரால் சூழப்பட்டுள்ளது. 25% தான் நிலப்பரப்பு. அப்போது அந்த குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த லெமூரியா காண்டினென்ட், அந்த லெமூரியா கண்டத்தில் இருந்த மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகவும் உயரமான பரந்த மார்புடைய ஒரு ஜீவன்களாக இருந்திருக்கிறாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இந்த கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுதான் நமக்கு தென்கோடி எல்லை இல்லையா, கடலை ஒட்டி இருக்குது. ஆனால் அந்த பகவதி அம்மன் தான் அந்த குமரிக்கண்டத்தையே ஆட்சி செய்ததாகவும், அந்த ஒரு தெய்வம்தான் அங்கே இருக்கும் அனைவருமே வணங்கியிருக்கிறார்கள் அந்த காலத்தில். அப்போது அந்த காலத்து அந்த தென்கோடி குமரிக்கண்டத்தில் உள்ள வசித்த மக்கள் மிகவும் உயரமாகவும் பரந்த மார்புடையவராகவும் இருக்கிறார் என்பதற்கு ஒரே ஒரு அத்தாட்சி இருக்கிறது. கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலின் நுழைவாயில் சற்றேறக்கூடிய நிலைக்கதவு, ராஜகோபுரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலைக்கதவு உயரம் எவ்வளோ தெரியுங்களா? 48 அடி உயரம்.
அகலம் பார்த்தீங்கன்னா 32 அடி அகலம். அந்த நிலைக்கதவு ஏன் அந்த காலத்தில் அவ்வளோ பெருசு தேவையில்லையே, சும்மா இப்போ ஒரு 10 அடிக்கு வைக்கலாம், இல்லை ஒரு 15 அடிக்கு வைக்கலாம், ஆனால் 20 அடிக்கு வச்சுட்டு போகலாமே, எதுக்கு அவ்வளோ உயரமாக வச்சுருக்கிறாங்க? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, சக்திகள் அதன் வழியாக உள்ளே வரும் என்று. ஓகே, நான் இல்லைன்னு சொல்ல வரல, ஒத்துக்கிறேன். அப்போ சக்தி அது வழியாக உள்ளே வரணும்னா அப்புறம் கும்பம் எதுக்காக, கோபுரம் எதுக்காக, இல்லையா? நான் சொல்லக்கூடிய கருத்து, நான் இல்லை, எனது மூதாதையர்கள் விஞ்ஞான ரீதியாக சொல்லக்கூடிய கருத்து, மனிதர்களின் உயரம் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கட்டுமான பணிகளும் இருக்கும். அப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அடி, 10 அடி 12 அடிக்கெலாம் இருந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரீயாக போயிட்டு வர மாதிரி நான் அது மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு ஹைட்டாக கட்டுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அது வந்து அந்த கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களின் உயரத்தையும் அவருடைய உடல் திறத்தையும் பொறுத்து அந்தந்த கோயில்களை அமைப்பு இருக்குது. அது இல்லாமல் அங்கே வசித்த மக்கள் அந்த 7ஆம் அறிவு அதிகமாக வேலை செஞ்சுருக்குது. அது என்னது, அது இன்டலெக்சுவல் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அப்போ அது அதிகமாக வேலை செய்யும்போது என்ன நடக்கும், இஎஸ்பி பவர், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அதிகமாக வேலை செய்யும். அப்போ அந்த இஎஸ்பி அதிகமாக வேலை செஞ்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய அதிசயங்கள் செய்வாங்க. இப்போ அந்த தஞ்சை பெரிய கோயில் அவங்க அந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி கட்டியிருக்காங்க அந்த காலத்தில்? அப்போல்லாம் கிரேன் கிடையாது, ஜேசிபி இல்லை, புல்டோசர்ஸ் கிடையாது. எப்படி அவ்வளோ அத்தனை அதிக எடையுள்ள கல்லாம் மேலே தூக்கி கொண்டு வச்சுருப்பாங்க? கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இல்லை ஏலியன் வச்சு கட்டினாங்க. கண்டிப்பாக ஏலியன்லாம் கிடையாது. ஏலியனுக்கு நிகரான சக்தி உள்ளவர்களாக நாம் இருந்திருக்கிறோம். யார்? குமரகண்டத்தில் இருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. அதே அந்த இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்கிறாங்க? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ், பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய காந்த சக்திகள், புவியீர்ப்பு சக்தி. ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்வளம், தண்ணியுடைய குவாலிட்டி, வாட்டர் குவாலிட்டி. மூணாவது சீதோஷ்ண நிலை, எல்லாத்துக்கும் மேலே காஸ்மிக் எனர்ஜின்னு மேலே இருந்து வருது இல்லையா, அது வந்து அதிகமாக வந்து அந்த இடத்துல இட் வில் பெனிட்ரேட் த எர்த். அப்போ பூமிக்கு இருக்கக்கூடிய அந்த புவியீர்ப்பு சக்தி கூட காஸ்மிக் எனர்ஜி வேகமாக இணையும் பொழுது அங்கே என்ன நடக்குது, அங்கு பிறக்கும் குழந்தைகள் மிக அறிவில் சிறந்தவர்களாகவும் திடகாத்திரமான உடம்புள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். இதெல்லாம் கல்வெட்டில் இருக்குதுங்க, நான் போய் சொல்லுங்க, நானும் பார்த்ததில்லை. எதுக்கு அப்போ அவ்வளோ பெரிய அந்த இடத்துல மட்டும் ஏன் அவ்வளோ பெருசாக ஆளுகள் இருந்திருக்காங்க? எதுக்கு அவ்வளோ சக்தியான, ஏன், என்ன காரணம்? உலகம் இந்த பூமியவே ஆண்டிருக்காங்க யார்? நம்ம குமரிக்கண்டத்துக்காரங்க தான். தமிழ்தான் முதல் மொழி. இந்த பூ உலகத்திற்கே நல்லா புரிஞ்சுக்குங்க, எர்த்து குளோபு, இது எல்லாத்துக்கும் முதல் மொழி என்ன? தமிழ் தான். எல்லாத்துக்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்கள், அது மனித பிறவி. இன்னும் சொல்லப்போனால் மனிதன் முதல் தோன்றியதுன்னு எடுத்தால் கூட எங்கேன்னு கேட்டிங்கன்னா குமரிக்கண்டம் தான் சொல்லுவேன். அங்கேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ அங்கேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே இங்கே எல்லா பக்கமும் அந்த பூமியை சுற்றி போயிடுறாங்க, அங்கங்கே போய் செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ அது மாதிரி தரம் மாறிவிடுகிறது. இப்போ ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காட்டில் போய் நம்ம லைஃப்பை லீட் பண்ணால் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கலாம், சொகுசாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். ஆனால் அதே உடம்பு எடுத்துக்கிட்டு நமக்கு திருநெல்வேலி இல்லைனா மதுரை பக்கம் வந்து லைஃப்பை லீட் பண்ணோம்னா எப்படி இருப்போம்? கொஞ்சம் ஹார்ஷாக ஃபீல் பண்ணுவோம், கொஞ்சம் சல்ட்ரியாக இருக்கும் வெதரு, அது வேறு கசகசன்னு இருக்கும். ஸோ அப்போது இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுது இல்லையா? அப்போது அந்த சக்தி உள்ள அந்த ஆற்றல் மிகுந்த குமரிக்கண்ட மனிதர்கள் வேறு இடத்துல போய் செட்டில் ஆகும்போது, ஆனால் அவங்க ஞானியாக இருக்காங்க, அங்கே போய் குருவாக இருக்கிறாங்களே தவிர அந்த குருவால் எத்தனை சிஷ்யர்களை உருவாக்க முடியும் என்பது கேள்விக்குறியாக இருந்திருக்கு. ஒன்றும் போதி தர்மர் இருக்கார். போதி தர்மர்னு நம்ம காஞ்சிபுரத்தில் இருந்த ஒரு மன்னர். அவர் எங்கே போய் செட்டில் ஆனாலும் உங்களுக்கு தெரியும்.
சைனாவில் போய் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷாலின் டெம்பிள் யார் இது? அவர் தான், அவருடைய ஜீவ சமாதி தான் அது. ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நம்ம மனிதர்கள்லாம் குமரிக்கண்டத்திலே பிறந்து குமரிக்கண்டத்திலேயே அழிந்து விட்டார்கள். வெளியில் கூட ஜாஸ்தி போகலைங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் இருந்து உதாரணத்துக்கு நம்ம சேலத்தில் எடுத்தோம். சேலத்துலேருந்து ஒரு 100 பேர் அமெரிக்காவில் போய் வேலை பார்க்குறான்னு வைங்களேன். இதே அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தனை பேர் போயிருப்பாங்க அங்கேருந்து? விரல் விட்டு எண்ணிக்கலாம், 1 2 3, அதுக்கு மேலே போயிருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த குமரிக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் மேலே அந்த சக்திகள் வேறு எங்கேயுமே இல்லை. இவங்க போய் அங்கே விதைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ விவசாயம் எல்லாருக்கும் தெரியாது. விவசாயம் தெரிந்தவர்கள் வேறு பக்கம் போய் அந்த நிலத்தை பண்படுத்தி அதில் விவசாயம் பண்ணி அவங்களுக்கு விவசாயம் கற்றுக் கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வராங்க. அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கிறாங்க. அதே போல்தான் இந்த குமரிக்கண்டத்திலும் இறைவனுக்கு நிகரான சக்தி உள்ள மனிதர்களை பார்க்கலாம், பார்த்திருக்கிறாங்க. ஸோ அதன் வழி வந்தவங்க தான் நிறைய சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் கூட எடுத்துக்கலாம். கண்ணுக்கு தெரியாத நிறையா சித்தர்கள் இன்னமும் இருக்காங்கய்யா. பேர் தெரியாது, ஊர் தெரியாது, ஆனால் அவருடைய எனர்ஜியை நம்மளால் பக்கத்தில் இருந்தால் ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு நம்ம செல்ஸ் வந்து ரெடியாக இருக்கணும் அதை நம்ம ரிசீவ் பண்ணுறது. இப்போ நான் ரிமோட் மைக்கில் பேசுகிறேன். இப்போ இங்கே எதுக்கும் கேமராவுக்கும் கனெக்ஷன் கிடையாது. இப்போ நான் இங்கேருந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய அந்த ரேஸ் வந்து ஒரு ரிமோட்டில் போய் அங்கே போய் கனெக்ட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ அதை கனெக்ட் ஆகிறதுக்கு ஒன்று வேணுமே. சக்தி வாய்ந்த ஒரு மைக்கு நான் இங்கே வச்சுருந்தா கூட அங்கே ரிசீவர் இல்லைன்னா இது வேலை செய்யாது. அது மாதிரி தான் நம்மளும். ஸோ நம்ம ரிசீவிங் கெப்பாசிட்டி டே பை டே கம்மியாகிட்டுருக்குது. ஏன்? மனிதனுடைய ஆசைகள் அதிகமாச்சு. மனிதனுக்கு எல்லாத்துக்கும் மேலே சுகமாக இருக்கணும்னு ரொம்ப ஆர்வப்பட்டுருக்குறாங்க. எல்லாத்துக்கும் மேலே நாம் உண்ணும் உணவுகள் நம்ம மாற்றுது. இப்போ சிங்கத்துக்கு வந்து அது வந்து அசைவம் சாப்பிடும். அதுக்கு நீ சைவம் கொடுத்து வளர்த்தனா அது என்ன ஆகும்? அது ஒரு பவர்லாம் போயிடும்ல. அந்த மாதிரி நம்ம நிறைய உணவுகளை மாற்றி அமைச்சு நம்ம சக்தியில் இழந்துட்டு இருக்கோம். அப்போது இந்த குமரிக்கண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய சக்தி அபாரமானது. நிறையா மக்களுக்கு அவங்க வந்து நல்லது செஞ்சுருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இறைநிலையோடு ஒன்றி இருந்து இறைவன் முக்தி அடைந்து விட்டாங்க. ஆனால் இப்போவும் இந்த குமரிக்கண்டம் இந்து மகாசமுத்திரம், அதாவது கன்னியாகுமரியில் மேற்கு முகத்தில் கிழக்கு தெற்கு மேற்கு முக்கடலும் இங்கே சங்கமிக்கிற இடம். அதாவது அரபிக்கடல், இந்து மகாசமுத்திரம், வங்காள விரிகுடா மூணும் ஒன்றாக சேரக்கூடிய இடத்துல ஒரு 50 கிலோமீட்டர் நம்ம பயணித்தோம்னா உள்ள, அது நம்ம வந்து இலங்கை பக்கம் போகக்கூடாது, மேற்கு நோக்கி போனோம்னா அங்கே இன்னும் பூமிக்கு அடியில் அந்த கடலுக்கு அடியில் ஏகப்பட்ட பொக்கிஷங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே சக்தியின் பிம்பமே அங்கே தான் இருக்குது. பெர்முடா ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி அங்கே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அப்போ என்னாகும்? அந்த இடத்துல போகும்போது நிறையா அந்த கப்பல்கள்லாம் அங்கே வந்து முட்டி அந்த பாறையில் முட்டி நிறைய சேதமடையுது. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாங்க. கன்னியாகுமரி அம்மனின் மூக்குத்தி கல் வந்து மாணிக்கம், விலையுயர்ந்த மாணிக்கம். அதான் இப்போ இல்லை, அதில் வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த மாணிக்கம் வந்து பகல்லையும் சரி இரவுலையும் சரி அந்த கடலை பார்த்து இருக்கக்கூடிய அந்த கதவு திறந்து வச்சுட்டாங்கன்னா ஒரு நம்முடைய அந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கப்பல்லாம் போகிறதுக்கு வழி காமிக்கிறதுக்கு ஒரு லைட் வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம் நீங்கள். அது மாதிரி இருக்குதுன்னு கப்பல்லாம் வந்து இந்த பக்கம்தான் ஹார்பர் இருக்குதுன்னு நினச்சி வந்துடுமா. அப்போ வந்து பாறையில் முட்டி மோதி நிறையா வந்து கொலாப்ஸ் ஆகுது. அப்போது அந்த இடத்துல என்ன தான் இருக்குது? என்ன வெறும் பாறை தான் இருக்குமா? கண்டிப்பாக இல்லை. பெரிய பெரிய அரண்மனைகள், கோயில்கள், மாளிகைகள் எல்லாமே இருந்திருக்குது.
ஆனால் அங்கே போகிற சில உயிர்கள் அந்த மனிதர்களுடைய உடலும் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அந்த கப்பலில் போகிறாங்க இல்லையா, அங்கே ஏதாவது ஒரு விபத்து நடந்ததுன்னா அங்கே உள்ள அந்த கப்பலில் போனவங்க அந்த எங்கே போகிறாங்கன்னு தெரியல, அந்த உடலும் கிடைக்கல, அந்த அந்த கப்பல் மட்டும் கிடைக்குது. அப்போ அது ஒரு மர்மமாகவே இருக்குதுன்னு வைங்களேன், மர்ம தேசம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இது கதையும் இல்லை கட்டுரையும் இல்லை, இது உண்மை சம்பவம் தான். இப்போவும் அதெல்லாம் நடக்குது. அதுக்கு தான் அங்கெல்லாம் போகாத அளவுக்கு நிறையா அந்த டெரிட்டரி ரெட் மார்க் போட்டிருக்கிறாங்க அது மாதிரி. ஸோ அப்போ அந்த கண்டம் திரும்பவும் வருமா வெளியே, குமரி கண்டம் திரும்ப வெளியே வருமா, திரும்ப பழைய மாதிரி அது வேலையை செய்யுமா? கண்டிப்பாக செய்யும். இப்போ இதெல்லாம் நிலப்பரப்பாக இருக்கோ அது பூரா கடலாக மாறும். கடலாக இருந்த இடம் நிலப்பரப்பாக மாறும். அடுத்த ஒரு அழிவில் இது நடக்கும். ஆனால் அதுக்குள்ள என்ன எத்தனையோ வருஷம் இருக்குது, இப்போல்லாம் இல்லை. அது எப்போ நடக்குன்னு சொல்ல முடியாது தான். ஆனால் எப்போ வேணால் வர்றதுக்கும் ரெடியாக இருக்குது. ஏன்னா நம்ம பூமியுடைய சுற்று அந்த என்ன சொல்லுவாங்க சுழற்சி இருக்கு இல்லையா, அதோடைய சுழற்சியோடைய வேகம் கம்மியாகிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகும், இம்பேலன்ஸ் ஆகிடும் எல்லாமே. அப்போ எல்லாம் தலைகீழாக மாறும். தண்ணியாக மாறும், தண்ணி தரையாக மாறும். இப்போ நிறையா இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுனாமி டயத்தில் இந்த மாதிரி அந்த மாதிரி நேரத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா கடல் உள்ளே வருது. ஆனால் இந்த திருச்செந்தூர்ன்ற இடத்துல மட்டும் கடல் உள்ளே போயிடுது. எங்க உள்வாங்கிருச்சு. ஏன்? முருகன் அங்கே இருக்கார் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்தில் நம்ம சொல்கிறோம். விஞ்ஞான ரீதியாக என்ன, அங்கே பவளப்பாறைகள் அதிகம். பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அது அந்த அதிர்ச்சியில் வரக்கூடிய அந்த அலைகளின் வேகத்தை அது கட் ஆஃப் பண்ணி அதுக்கு அந்த பக்கம் உள்ளே போயிடுது. அது அந்த பாறையே தெரியுமா, பார்த்துருப்பீங்க நீங்கள் நிறையா. ஸோ அந்த திருச்செந்தூரில் மட்டும் கடல் உள்வாங்க காரணம் பவளப்பாறைகள் இருக்குது. பவளப்பாறைகளை தான் அந்த குன்று அந்த கதையெல்லாம் இருக்குது. அந்த முருகனுடைய அதில் அது அந்த கிரௌஞ்சமலைன்னு சொல்லுவாங்க. கிரௌஞ்சமலைங்கிறது ஃபுல் ஆஃப் பேர்லுங்கிற கோரல் செம்பவழம் அது அங்கே இருக்குது. அதனால தான் அங்கே காந்த சக்தி அதிகமாக இருக்கிறதுனால இந்த பக்கம் விடாமல் அந்த பக்கம் போயிடுது அதிர்வுகளை. அப்போ இந்த மாதிரி நம்ம குமரி கண்டத்தில் அதுவும் சேரும். இப்போ குமரி கண்டத்தில் பேசிகிட்டு இருந்தோம்னா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய சக்திகளை நம்மால் உணர வேண்டுமென்றால் நாம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி அல்லது திருச்செந்தூர் போன்ற இடங்களில் நாம் கடலை நோக்கி அமர்ந்து நம்ம தியானம் பண்ணால் அதோடைய சக்தியில் நம்ம வாங்கிக்கலாம். இதோட சக்தி இயற்கையோட சக்தி இல்லை, அங்கே வாழ்ந்த ஆன்மா இருக்கு இல்லையா, அதோடைய பிளெஸ்ஸிங்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அதனால் அடிக்கடி போய் அந்த சைடில் நம்ம கடலோரமாக உட்காந்து தியானம் பண்ணுங்கள். வெகு சீக்கிரத்திலேயே நம்ம பூமியில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதை நம்ம எதிர்கொள்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான நிறையா காட்சிகள் இப்போவே நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. அதுவும் நம்ம தென்பகுதி அதிகமாக பாதிக்கப்படுது. அதனால் தென்பகுதியை நாம் மீட்டெடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம மனசாட்சியை அடக்கி உண்மையான ஒரு மனோநிலையில் அழிவு ஏற்படக்கூடாது என்று நாம் பிரார்த்தனை செய்வோம். இறைவா, நமது தமிழ்நாட்டை அல்லது நமது கேரள பிரதேசத்தை, நமது ஆந்திர பிரதேசத்தை இயற்கையின் சீற்றங்களிலிருந்து காப்பாற்று அப்படின்னு மனதார வேண்டுங்க. உங்களுக்கு வேண்டுறது இருக்கட்டும். கோயிலில் போய் கும்பிட்டாலும் சாமி உன் கடன் பிரச்சனைக்கு என்னவோ பண்ணிட்டு போங்க. ஒரே ஒரு முக்கியமான ஒரு வேண்டுதல் இதுதான், இயற்கை சீற்றங்களிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு மட்டும் வேண்டுங்க. இப்போ ஒருத்தர் கைத்தட்டினா சத்தம் கம்மியாக இருக்கும், 5 பேர் 10 பேர் கைத்தட்டினா சத்தம் அதிகமாக இருக்குல்ல. அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டில் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மாலை நேரத்திலோ இல்லை காலை நேரத்திலோ இதை மட்டும் இந்த ஒரு வார்த்தையை தயவுசெய்து புட்டப் பண்ணுங்கள். யார்கிட்ட?
பிரபஞ்சத்துக்கிட்ட. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இயற்கை உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இயற்கைன்னா வேறு யாரும் இல்லைங்க. அந்த பஞ்சபஞ்சம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் 5மே ஒன்றாக இணையும் போது என்னவா மாறும்? சுத்தாத்மாவாக மாறும். சொன்னேன் இல்லையா, நிறையா ஆன்மாக்கள் பிறவி எடுப்பதில்லை, முக்தி அடைஞ்சிடுறாங்கன்னு. அந்த ஆன்மாக்கள் தான், அதுதான் சீற்றம் அடைகிறது, நல்லது செய்கிறது அதுதான். அவங்க கொந்தளிக்கக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம தப்பு பண்ணுறோம். அப்போ நம்ம அதுக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம ஃபர்தராக மேற்கொண்டு நம்ம எந்த விதமான தவறுகளும் செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்போ அந்த நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தியை அடையிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம அவங்கள்ட்ட ஃபர்கிவ்னஸ், அதாவது மன்னிப்பு கேட்கணும். உலக நன்மைக்காக எல்லோரும் நன்றாக இருக்க வேணும்னு நினச்சி இயற்கையின் சீற்றத்தை கொஞ்சம் நீங்களாம் அதிலேருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன பிரார்த்தனை? இதுதான். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தினமும் எல்லோரும் பண்ணால் போதும். கண்டிப்பாக அவங்க எல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சு பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்காங்க, திருந்திட்டாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? சுனாமி வராது, கடல் கொண்டு போகாது, மழை நின்று போயிடும், காற்றடிக்காது, புயல் இருக்காது, பூமி நல்லா விளையும், பஞ்சபூதம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம இந்த சாமிகளை சித்தர்களை கையில் போடுறத விட பஞ்சபூதத்தை கையில் போடுங்க. ஸோ இயற்கையை கும்பிடுங்க. இயற்கையை கும்பிடுனா மரத்தை போய் இப்படின்னு கையெழுத்து கும்பிட சொல்கிறேன், மனசுக்குள்ளே கும்பிடு. அந்த காலத்தில் எல்லாத்தையும் கும்பிட்டவங்க தானே நம்மலாம். நம்ம 3-4 தலைமுறைக்கு முன்னாடி இப்போ யாரை எதை கும்பிட்டீங்க? படம் வச்சு கும்பிட்டீங்களா, சிலை வச்சு கும்பிட்டீங்களா? ஒன்றும் கிடையாது. மலையை போய் கல்லை தொட்டு கும்பிடுவீங்க, மரத்தை தொட்டு கும்பிடுவீங்க. இப்போ மரத்தை தொட்டு கும்பிட்றாங்க நிறைய பேர் இருக்கேன், நானே கும்பிடுவேன். எல்லாமே இறைநிலை தாங்க. இப்போ நம்மளும் இறைநிலை தான், அதை நம்ம உணர மாட்டேங்கிறோம். ஸோ அந்த இறைநிலையோட ஒன்றி போட்டோம்னா எல்லாம் நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். வாழ்க குமரி கண்டம், வாழ்க முருகா கண்டம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன்.